இஸ்லாமிய சிந்தனை துளிகள். வான்வெளி நட்சத்திரங்கள் எனும் வான்பொருட்களால் நிரம்பி காணப்படுகின்றன. எத்தனை நட்சத்திரங்கள் இந்த அண்டவெளியிலிருக்கின்றன என்பதனை அல்லாஹ்வைத் தவிர யாரும் அறிய முடியாது. 10,000 கோடி நட்சத்திரங்களை ஒன்று சேர்த்து ஒரு வெள்ளூடு தொகுதி அதாவது கிளர்ச்சி உருவாகிறது என இன்றைய விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். மனிதனுடைய இன்றைய நவீன அறிவியலுக்குள் இவ்வாறு 200 கிளர்ச்சிகள் கண்டறியப்பட்டுள்ளன. மனித அறிவியலில் புலப்படுகின்ற கிளர்ச்சிகளாக மாத்திரம் இவை இருக்கின்றன. இந்த 200 கிளர்ச்சிகள் பெரும்பாலும் முதல் வானத்தில் மனிதனுக்கு தென்படுபவை என்றே நாம் கூற வேண்டும். பிரபஞ்சத்தின் மிகச்சிறிய பகுதி இது. இவ்வாறு 7 வானங்களை படைத்திருப்பதாக அல்லாஹு தாலா அல்-குர்ஆனில் கூறுகின்றான். 7 வானங்களையும் 7 பூமிகளையும் படைத்து அவற்றை பரிபாலிப்பது எமக்கு ஒரு சிரமமான காரியம் அல்ல என்ற கருத்தை அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுவதை நாம் உலமாக்கள் மூலமாக அறிந்து கொள்ளுகின்றோம். என்றால் அல்லாஹ்வுடைய ஆற்றல், சக்தி, வலிமை, நுண்ணறிவு எந்த அளவு விசாலமானது, விரிந்தது, ஆழமானது என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள கூடியதாக இருக்கும். பிரபஞ்சத்தை ஆட்சி செய்யும் ஆற்றல், பிரபஞ்சத்தின் மாற்றங்களை நிர்வகிக்கின்ற ஆற்றல் அல்லாஹ்வைத் தவிர வேறு எந்த சக்திக்கும் இந்த பிரபஞ்சத்தில் காணப்படவில்லை என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும்.